அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு நஜிஹா என்டர்டைன்மெண்ட். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி இந்த வீடியோவில் மட்டன் கோலா உருண்டை செய்கிறது எப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலண்டா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த மட்டன் கோலா உருண்டை செய்கிறதுக்கு நான் 1/4 கிலோ மட்டன் எடுத்து வச்சுருக்கேன். போன்லாம் இல்லாமல் தான் வச்சுருக்கேன். இதை நம்ம சின்ன சின்னதாக நம்ம கட் பண்ணிக்கலாம். நம்ம இப்படி கட் பண்ணாமல் நம்ம கடையிலேயே வேண்டாலும் கொத்துக்கறியாக போட்டு வாங்கிக்கலாம். கொத்துக்கறியாக வாங்கிட்டோம்னா அந்த மாதிரி கட் பண்ண தேவையில்லை. நான் கறி இது மொத்தமாக இருக்கிறதுனால நான் கட் பண்ணிக்கிறேன். நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணி நம்ம எல்லாத்தையும் எடுத்துகிட்டு நம்ம இதை வாஷ் பண்ணிக்கலாம். இந்த மட்டன் கோலா உருண்டை செய்கிறதுக்கு மட்டன் மட்டும் நம்ம வாங்கிட்டால் போதும். மற்ற பொருள் எல்லாமே நம்ம வீட்டிலேயே இருக்கக்கூடிய பொருள் தான். அதை வச்சே நம்ம செஞ்சிடலாம். இதை கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ நம்ம இதை வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். மட்டனை நம்ம சின்ன ஜாரில் போட்டு தான் அரைக்க போகிறோம். அதனால் பாதி பாதியாக போட்டு நம்ம அரைச்சிக்கலாம். பெரிய ஜாராக இருந்தால் ஒன்றா கூட நம்ம போட்டு அரைச்சிடலாம். நம்ம தண்ணிலாம் எதுவும் ஊற்றிலாம் அரைக்கல, நம்ம சும்மா தான் அரைக்க போகிறோம். எல்லாமே நல்லா அரைஞ்சிருச்சு பாருங்கள். நம்ம இருக்கிறதையும் போட்டு நம்ம அரைச்சிடலாம். அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ ஒரு பேன் அடுப்பில் வச்சு நம்ம ஆயில் 2 ஸ்பூன் ஊற்றிக்கலாம். இதில் பட்டை ஒரு துண்டு போட்டுங்க, ஏலக்காய் 3 ஏலக்காய், கிராம்பு 3, பெருஞ்சீரகம் 1 ஸ்பூன் போட்டுக்குவோம். இதுலேயே நான் பொடி வெங்காயம் ஒரு 4 கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இதில் சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை இது கூட போட்டு வதக்கிடலாம். வெங்காயம் வதங்கினதோட நம்ம கருவேப்பிலை ஒரு கொத்து போட போகிறோம். கருவேப்பிலை ஒரு கொத்து இதில் சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை அதிகமாகலாம் போட வேணாம், ஒரு கொத்து போட்டால் போதும். அதிகமாக போட்டால் ஒரு வாசம் அதிகமாக இருக்கும், கருவேப்பிலை வாடையாக இருக்கும். அதனால் ஒரு கொத்து மட்டும் போட்டால் போதும். நம்ம வச்சுருக்க மட்டன் அதிலே போட்டாச்சு. நம்ம நல்லா கொஞ்சம் வதக்கி விட்டுட்டு மிளகாத்தூள் 2 ஸ்பூன் போட்டுங்க, மஞ்சள் தூள் 1 ஸ்பூன் போட்டுங்க, கரம் மசாலா 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். இது நல்லா வதக்கி விடுவோம். இது வதக்கி விட்டுட்டு நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இது நம்ம எல்லாமே மசாலாலாம் போட்டதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் நேரம் இதை மூடி போட்டு வேக விடணும். வெந்ததுக்கப்புறம் நம்ம மிக்சியில் போட்டு நம்ம அரைக்கணும். இப்போ இதில் நம்ம சால்ட்டு சேர்த்துக்கலாம். நான் 1 ஸ்பூன் போட்டு இன்னும் கொஞ்சம் போட்டுக்கிட்டேன். இதே அளவே நீங்களும் சேர்த்துங்க. நம்ம எல்லா மசாலாவும் போட்டாச்சு. இதை நல்லா வதக்கி விட்டுடலாம். இது வதக்கி விட்டுட்டு கொஞ்சம் நேரம் நம்ம வேக விடணும். இதில் உள்ள தண்ணிலாம் அப்போ தான் நல்லா வற்றும். கறியில் கொஞ்சம் தண்ணி இருக்கும், அந்த தண்ணி எல்லாம் வற்றிடும். இது வெந்தத்தோடு கொஞ்சம் நேரம் இறக்கி வச்சுடுங்க, கொஞ்சம் ஆறட்டும். ஆறுனதுக்கு அப்புறம் தான் நம்ம மிக்சியில் அரைக்கணும். இப்போ நல்லா சேர்ந்து வந்துருச்சு. இப்போ நம்ம இறக்கிட வேண்டியதான். இறக்கிட்டு நம்ம அரைச்சிடலாம். இதுக்கு டைமும் பார்த்திங்கன்னா ரொம்பலாம் ஆகாது, சீக்கிரமாகவே நம்ம செஞ்சிடலாம். நல்லா ஆறிடுச்சு. இப்போ நம்ம மிக்சி ஜாரில் போட்டு இதை நம்ம பாதி பாதியாக அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சி எடுத்தாச்சு. இதை ஒரு ஏனத்தில் மாற்றிடலாம். இதுக்கு நான் ஒரு 4 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். சின்னதாக 4 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ண வேணாம், சின்ன சின்னதாக முட்டை பொரிக்கிறது கட் பண்ணுற மாதிரி இதுமாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணிங்க. வெங்காயத்தை நம்ம அதில் சேர்த்துட்டோம். இதுலேயே நம்ம கட் பண்ணி வச்சுருக்க மல்லி, புதினா, பச்சை மிளகா 2 அதையும் இதில் போட்டுடலாம். இதுக்கு தேவையான உப்பெல்லாம் நம்ம அதிலே சேர்த்துட்டோம். அதனால் உப்பெல்லாம் இப்போ இதில் போட வேணாம். நான் இதில் ஒரு முட்டை சேர்த்துக்கிட்டேன். ஒரு முட்டையே இதுக்கு போதும். இன்னொரு முட்டையெல்லாம் ஊற்றினோம்னா நம்ம எண்ணெயில் போடும் போது மேலே முட்டை பொரிஞ்சு வரும். நல்லா பிரட்டி விட்டுக்கலாம். இது கூடவே பவுட்ரு பண்ணி வச்சுருக்க பொட்டுக்கல்லையை நம்ம சேர்த்துக்கலாம். பொட்டுக்கல்லை நான் 2 ஸ்பூனு சேர்த்துக்கிட்டேன். இது எல்லாத்தையும் இப்போ நல்லா பிசைஞ்சு நம்ம உருண்டை போட்டுக்கலாம். உருண்டை போட வருதான்னு சொல்லிட்டு பார்ப்போம். நல்லா பாருங்கள், உருண்டை போடுற பதமாக தான் இருக்குது. இந்த அளவு தான் உருண்டை இன்றைக்கி போடுறோம். 1/4 கிலோ அளவு மட்டனுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 15 உருண்டை வந்துச்சு. நீங்கள் இதை விட சின்னதாக வேண்டாலும் போட்டுக்கலாம். போட்டால் ஒரு 20 உருண்டை அந்த அளவுக்கு வரும். இதை நம்ம ஒன்று ஒன்றா உருட்டி நம்ம எடுத்து வச்சிடலாம். இதே மாதிரி எல்லாத்தையும் நம்ம உருட்டி எடுத்து வச்சிடலாம். இதே அளவுக்கு நம்ம எல்லா மட்டனையும் நம்ம உருண்டை போட்டு எடுத்து வச்சிடலாம். அப்போ தான் நமக்கு எடுத்து பொரிக்கிறதுக்கு வசதியாக இருக்கும். ஒன்று ஒன்றா உருட்டி உருட்டி எடுத்து பொரிச்சோம்னா சரியாக வராது. நம்ம ஒரே அளவு போட்டு வச்சிட்டோம்னா எடுத்து சட்டு நம்ம பொரிச்சிடலாம். போட்டாச்சு, எல்லாத்தையும் போட்டாச்சு. இப்போ ஒரு பேனில் நம்ம ஆயில் ஊற்றிக்கலாம். ஆயில் உருண்டை முழுகிற அளவுக்கு தான் நம்ம ஊற்ற போகிறோம்.
அதனால் கொஞ்சம் நிறையாவே ஊற்றிங்க. இந்த ஆயிலை வேஸ்ட்டு பண்ணிட வேணாம், நம்ம மறுபடியும் சமையலுக்கு எதுக்காச்சும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா கொதிச்சத்தோடு நம்ம வச்சுருக்கிற உருண்டையை ஒன்று ஒன்றையாக நம்ம போட்டு எடுத்துடலாம். அடுப்பு வந்து எப்போதுமே லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும், நம்ம லேசாக வச்சே பொரிப்போம். இது நல்லா வேகணும், வெந்தத்தோடு தான் நம்ம பிரட்டி விடணும். உருண்டை நல்லா கெட்டியாக இருக்குது, உடையவும் இல்லை, நல்லா போட்டது மாதிரியே தான் இருக்குது. நான் உடஞ்சிருமோ என்னமோன்னு தான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். உருண்டெல்லாம் உடையவே இல்லை. எப்படி இருக்குது பாருங்கள், நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு. நம்ம பிரட்டி விட்டு நம்ம எடுத்துட வேண்டியது தான். இப்போ இன்னும் கொஞ்சம் செவக்கட்டும், செவந்தத்தோடு நம்ம எடுத்துடலாம். நல்லா செவந்து வந்துருச்சு. இப்போ நம்ம இதை எடுத்து வச்சுட்டு நம்ம வச்சுருக்கிற மீதி இருக்கிற உருண்டையை நம்ம போட்டு எடுத்துடலாம். இதுக்கு வந்து நம்ம தயிர் சட்னி செஞ்சு கொடுக்கலாம். செஞ்சு தயிரும் வெங்காயம் வச்சு நம்ம சட்னி பண்ணி கொடுத்தோம்னா டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். நம்ம எடுத்தாச்சு. நம்ம வச்சுருக்கிற அந்த உருண்டையை நம்ம போட்டு எடுத்துடலாம். நம்ம மட்டன் கோலா உருண்டை ரெடி ஆகிடுச்சு. பார்க்கவே இவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பாருங்கள். டேஸ்ட்டும் பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும். நீங்களே வந்து இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்துடுங்க, நம்ம சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.